ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு காரப்பொரி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளும் கூட இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடான பிறகு பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. ஸோ அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தோலோடையே தட்டிக்கோங்க, நல்லாயிருக்கும் அப்போ தான். ஸோ கொஞ்சம் வந்து அதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த பச்சை வாடை போகணும், அதனால தான். நல்லா நசுக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து சாட் பண்ணுங்கள். பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க, அதாவது உடச்ச கடலை எடுத்திருக்கேன் நான். 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன் நான். கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஓகே, பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும் நல்லா. இதுவுமே வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து உடஞ்சி இருந்தால் கூட ஓகே தாங்க. நான் முழுசு இருந்தது, அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் அதை. இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பொரியிலேயே வந்து உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். இது கூட வந்து கொஞ்சமாக கரம் மசாலா நான் வந்து சேர்க்குறேன். அப்புறமா காரத்துக்காக சில்லி போட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வரமிளகா, அதாவது காய்ந்த மிளகா சேர்த்துருக்கேங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அப்படியே அடுப்பு வந்துட்டு மீடியம்லேயே இருக்கட்டும்ங்க, ஹையில் வைக்காதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். இப்போ வந்து நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 3 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் தான் நான் வந்து எடுத்தேன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக அப்படி எடுத்திருக்கேன் நான். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் வந்துட்டு அந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாமே வந்து நல்லா கலந்து வரணுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபியோ இல்லை டீயோட இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ சூப்பரான காரப்பொரி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.